பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆன்டிபயோட்டிக் வந்து முதல் எடுத்துக்குமே என் உடம்பு கேட்கும், அடுத்து அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தாதான் என் உடம்பு கேட்கும், அடுத்து அந்த ஆன்டிபயோட்டிக் கேட்காது. அதை விட என் உடம்புல இருக்கிற அந்த கிருமி வந்து வீரியமாயிடும். ஆனா எவ்வளவு உலகத்துல கிருமிகள் தோன்றினாலும் எவ்வளவு வீரியமானாலும் இதுக்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. 3000 4000 ஆண்டுகள் ஆனாலும் இது கெட்டே போகாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த கொரோனா வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பயங்கரமா ஹை ஃபீவர், இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, வெளியே போயிட்டு வர, நீங்க அடிக்கடி வெளியே போறீங்க அண்ட் முதல் நிலை பாதுகாவலர்களா இருக்கீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸா இருக்கீங்கன்னா, நீங்க வெளியே போகும்போது என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, வெது வெதுப்பான தண்ணியில பாதி லெமன் பிழிஞ்சு இதுல தேன் கலந்து இதுல நான் புதினா போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு லைட்டா சளி இதை இருக்கிற மாதிரி இருந்தா துளசி போட்டுக்கலாம். ஆண்கள் துளசி ரொம்ப நெடுங்காலம் எடுக்கக்கூடாது. சோ டெய்லி ட்ரிங்கா, டெய்லி வெளியே போயிட்டு வராங்க உங்க கணவனோ மனைவியோன்னு சொன்னா, நீங்க வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 லெமன் பிழிஞ்சு தேன் மிக்ஸ் பண்ணி புதினா போட்டு அனுப்பிச்சுடுங்க. லைட்டா சளி இருந்தா துளசி போட்டுக்கோங்க. இதை டெய்லி குடிச்சிட்டு வரும்பொழுது எத்தனை லட்சம் கிருமி வைரஸ் நம்மளை சுத்தி இருந்தாலும் அது நம்மள தாக்காது. கண்டிப்பா இது வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ரெண்டாவது, போயிட்டு வந்துட்டீங்க, எனக்கு கொரோனா வந்துருச்சு, எனக்கு வந்து ஸ்மெல் தெரியலன்னு ரொம்ப பயப்படுவாங்க நிறைய பேர். அப்ப வெது வெதுப்பான பால்ல மஞ்சள் போட்டு தேன் கலந்து நைட் குடிச்சிட்டு நீங்க காலையில எந்திரிச்சீங்கன்னா உங்களோட மூக்கு அடைப்பு ஃப்ரீ ஆயிடும். உடனே உங்களுக்கு நல்லபடியா ஸ்மெல் தெரிய ஆரம்பிச்சிடும். மூன்றாவது, கொரோனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு நாக்கு வந்து டேஸ்ட் போயிருச்சு, நாக்குல வந்து ஒயிட் கலர்ல படிஞ்சிரும். நாக்கு நீங்க நீட்டி கண்ணாடியில பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல புஞ்சா மாதிரி படிஞ்சிருக்கும் அண்ட் டைஜஷன் ஃபுல்லா இதாயிரும். நிறைய பேருக்கு வயிறு வலிக்கும், டயரியா போகும், லூஸ் மோஷன் போகும். கெட்டு போன சிக்கன் இல்ல அழுகி போன காய்கறி சாப்பிட்டு இருந்தா கூட எவ்வளவு மாத்திரை போட்டு 40 ரூபா 50 ரூபா டயரியா போகுது, என் குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்க டூர் வந்திருக்கோம், வெளியூர்ல மாட்டிருக்கோம்னு சொன்னவங்களா என்னோட இந்த டிப்ஸ் பார்த்து சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எனக்கு சரியாயிடுச்சு, என் குழந்தைய நான் காப்பாத்திட்டேன் அப்படிலாம் சொல்லி தேங்க் பண்ணிருக்காங்க. என்னன்னா, பெரியவங்களா இருந்தா 2 ஸ்பூன் தேன், 4 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 4 ஏலக்காவை தட்டி இருக்கேன். 4 ஏலக்காவை தட்டிட்டு இது வந்துட்டு இதோடைய விதைகள் மட்டும் எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை குடிச்சா அப்படியே ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஸ்டாப் ஆகும். குடல் ஃபுல்லா இங்க இருந்து நம்மளோட ஆசனவாய் வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிடும். கை வச்சு கிளீன் பண்ணி துடைக்கல அந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்மளுக்கு அப்படியே 2வது நாள் நம்ம நார்மல் லைஃப லீட் பண்ற அளவுக்கு ஆக்கிடும். இதே குழந்தைங்களா இருந்தா 1 ஸ்பூன் தேன், 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 ஏலக்காவை தட்டி அதை தோல் எடுத்து போட்டு விதை மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிக்க கொடுக்கணும். இது நீங்க கோவிட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வயிறுக்கு ஒத்துக்கல, சாப்பிட முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, எதுனாலும் நீங்க இதை வந்து எடுத்துக்கும் பொழுது, ஏற்கனவே நான் வீடியோல போட்டிருக்கேன், பட் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டா உடம்பு ஃபுல்லா ஒரு ரீஜெனரேட் ஆன மாதிரி, ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும். சரி, எனக்கு வந்து கோவிட் இது வரைக்கும் வரல, கொரோனாவே வரல, நான் என்ன பாதுகாத்துக்கணும், என்னோட இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் ஆக்கணும், அதே மாதிரி எனக்கு இது பண்ணணும்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் அவையா சொன்னது தினம் ஒரு நெல்லிக்கனி, தினம் ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டா நம்ம 100 வருஷத்துக்கு வாழலாம்னு சொல்லி அவையா சொல்லியிருக்காங்க. அந்த நெல்லிக்காவை என்ன பண்ணணும்னா, இட்லி சட்டிக்குள்ள வச்சு நெல்லிக்காய் ஜஸ்ட் அவிச்சிருக்காங்க. இது வந்துட்டு கீழே தரையில விழுகாத நெல்லிக்காவை எடுத்து நீங்க கடையில நல்ல பெரிய நெல்லிக்காய் வாங்கி இட்லி சட்டிக்குள்ள மேல வச்சு அவிச்சிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதுல ஃபுல்லா தேன் ஊத்தி வச்சிடணும். டெய்லி குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட கொடுங்க. இதுல சிட்ரிக் ஆசிட் இருக்கனால நீங்க தேன் ஊத்தி வைக்கும்போது மேல நுரைச்சு வந்துடும். கெட்டு போச்சு, ஃபங்கஸ் வச்சுட்டு நினைக்காதீங்க. தேன் வந்து என்னைக்குமே எந்த கிருமியும் அதுல வளராது. நல்லா கலக்கிட்டு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும் இதுல வந்து கிளாஸ்ட்ரீடியம்னு ஒரு கிருமி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தேன்ல அந்த பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க தேன் கொடுக்கும்போது சுத்தமான தேனா, அது வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இல்லைன்னா ஒரு டாக்டரோட சூப்பர்விஷன்ல அது கொடுங்க. அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பட் இது என்ன வைரஸ்க்கு உண்மையாவே வைரஸ்ல இவ்வளவு ஆக்ட் பண்ணுமா, வைரஸ்க்கு எந்த மருந்துமே இல்லையே, ஆங்கில மருந்துகளை கண்டுபிடிக்கலையே, ஹோமியோபதி இல்ல அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான் நாங்களே போய்கிட்டு இருக்கோம், நீங்க சாதாரண சாப்பாடு பொருளை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வாரிசெலா ஜாஸ்டர்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு வைரஸ், எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட சிக்கன் பாக்ஸ் அம்மா காஸ் பண்ணக்கூடியது. குழந்தைங்களுக்கு வந்தா பெரிய தாக்கம் இருக்காது, அது வந்து விளையாடிட்டு போயிடும் சொல்லுவாங்க. ஆனா 30 வயசுக்கு மேல வந்தா, பெரிய வயசுல வந்தா கண்டிப்பா லைஃபே ரிஸ்க், உயிருக்கே ஆபத்தாயிரும். அப்படி இது வந்து என்ன ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, எனக்கும் லெனினுக்குமே வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் நாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரே டைம்ல வந்துருச்சு. க்ளூலெஸ், தடுப்பு மருந்து போடுறதுக்கோ இல்ல ஹோமியோல பிரிவென்டிவ் எடுத்துக்கிறதுக்கோ வந்து க்ளூலெஸ் டக்குன்னு வந்துருச்சு. வந்து அவ்வளவு சிவியரா வந்தது. ஆக்சுவலி எங்களை வந்து எங்க மாமியார் தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் சின்ன வயசுல தான் அம்மா போட்டதே இல்ல. சோ அவங்களுக்கு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு 70 வயசு அப்படின்னு சொல்றதுனால நான் என்ன பாதுகாத்துக்கிறதுக்காண்டி தற்காத்துக்கிறதுக்காண்டி என்ன பண்ணேன்னா,
நானும் என் ஹஸ்பண்டும், ஏன்னா அம்மா போட்டா அரிக்கும், அப்புறம் அந்த பிளிஸ்டர்ஸ் அந்த கொப்பளங்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய அந்த வைரஸ் ஆக்டிவா இருக்கும். அஸ்வின் குட்டி குழந்தை, அவனுக்கு வந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு டெலிவரி ஆனவொடனே இந்த சீசன் டெலிவரி ஆனவங்களுக்கு டக்குன்னு அம்மா போட்டுரும். அதே மாதிரி அவங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது, எவ்வளவுதான் வேப்பல மஞ்சள் அரைச்சு போட எரியும், பயங்கரமா அரிக்கும், அப்படியே சில்லு சில்லுன்னு இருக்கும். சூதிங்காவும் இருக்கணும், நம்ம கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடாது, அந்த வைரஸ் மேல ஆக்டிவா இருக்கு. அப்புறம் அது குழியா ஆயிரும், நம்மளுக்கு அந்த தழும்பு லைஃப் டைம் போகாது, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்றத விட நேச்சுரலா என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இந்த தேனை தான் நான் முகத்துல இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். சோ நானும் லெனனும் ஜெனரலா ஒருத்தவங்களுக்கு வந்து 14 நாளுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆளுக்கு வரும். நாங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரே சமயத்துல வந்ததுனால இப்படி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிட்டோம். எந்த தழும்பும் நீங்க ஃபேஸ்ல பார்க்க முடியாது, அம்மா தழும்பு. அண்ட் அரிக்கல அவ்வளவு ஒரு இதமா, அந்த பக்கு இதெல்லாம் ரொம்ப சேஃபா, எந்த பெரிய இம்யூனோ சப்ரசிவ் டேப்லெட்டும் எடுக்காம தேனை நேச்சுரலா சரி பண்ணும். ஐ மீன் அம்மையை நேச்சுரலா சரி பண்ணும். வேரிசிலஸ் ஜோஸ்டர் வந்து சப்புன்னு அடிச்சு அதை வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியே ஏத்தணும் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க தேன் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இச்சிங்கே இருக்காது, குழி இருக்காது, காயம் இருக்காது. நம்ம அதை விட்டு சீக்கிரம் சேஃபா இல்ல. பியூட்டி டிப்ஸ் நிறைய இருக்கு, நான் தனி வீடியோவா போடுறேன். இன்னைக்கு உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் கொரோனா நினைச்சு பயப்படாம, கொரோனா வந்துட்டாலும் அவங்க 60 வயசு 70 வயசா இருந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம இந்த தேன் பாட்டில் கொண்டு போய் அங்க வச்சிருங்க. அவங்க 3 நேரம் சாப்பிட்றதுனால அவங்க என்ன சுகர் இருக்கலாம், பிரஷர் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன வியாதினா இருக்கலாம், பயப்படாம வந்துட்டு சாப்பிடக்கூடியது. பால்ல கலந்து கொடுங்க, வெளியில போறாங்கன்னா லெமன் ஜூஸ் தேன் கலந்து புதினா போட்டு கொடுங்க. வீட்டுல இருக்காங்க வரலன்னு சொன்னா இம்யூனிட்டிக்காண்டி இது பண்ணுங்க. இதை நம்ம கையில வச்சுக்கிட்டா தைரியமா நம்ம வந்துட்டு இந்த கோவிடை எதிர்கொண்டு நம்ம எல்லாம் மீண்டும் ஹாப்பியா நம்மளோட லைஃபை லீட் பண்ணுவோம். நம்மளே எல்லாருக்கான பிரேயர்ஸ். லவ் யூ ஆல். நன்றி.